பனாத்துல் அஹி, என்னுடைய சகோதரியுடைய பிள்ளை. இன்னைக்கு கைர முஸ்லீம்ல அதிகமா இந்த ரிவாஜ் இருக்கு. என்ன அப்படின்னா, சொந்த தாய் மாமனே அக்கா பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்குவான். மொரமாப்பிள்ள மொரமாமே, என்னது மொரமாமேன்னு சொல்லுவாங்க. இது கைர முஸ்லீம்ல அதிகமா புழக்கத்தில் இருக்கு. மொரை மாமன், மொரமாப்புல அப்படின்னா என்னது, சொந்த சகோதரி, என்னுடைய அக்கா இருக்கிறா, என்னுடைய தங்கச்சி இருக்கிறா, அவனுடைய பிள்ளைய நான் திருமணம் முடிக்கிறது. நான் என்னஜி, சொந்த தாய் மாமன் ஜீனா, சொந்த தாய் மாமே அக்காவுடைய மகளை திருமணம் முடிக்கிறது. அதே மாதிரி தங்கச்சியுடைய பிள்ளையை திருமணம் முடிக்கிறது பக்கா ஹராமாக்கப்பட்டிருக்கு. ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களின் மீது ஹராமாக தடை செய்யப்பட்டிருக்கு. இப்ப கைர முஸ்லீம்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ரிவாஜ் என்ன அப்படின்னா, சொந்த தாய் மாமே, சொந்த மொர மாப்பிள்ள அப்படின்னு தன்னுடைய சகோதரி கூட பிறந்த மாப்பிள்ளையும் பொண்ணுடைய அம்மாவும் அக்கா தம்பி, அதாவது தம்பி அக்கா அல்லது சகோதரி தம்பி இப்படி இருப்பாங்க. இப்படிப்பட்ட உறவுல அவங்க என்ன செய்வாங்க, திருமணம் முடிக்கிறத பெருமையா நினைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சொந்த தாய் மாமே, சொந்த மொர மாப்பிள்ள, மொர மாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஷரியத்துல சொல்லுது, பின்துல் அகி உக்தி, பின்துல் உக்தி, பனாத்துல் அகி, பனாத்துல் உக்தி, உங்களுடைய சகோதரியுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய சகோதரன் அண்ணன் தம்பியுடைய பிள்ளைகளையோ நீங்கள் திருமணம் முடிக்கிறது பக்கா ஹராமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா வெளிப்படையா குர்ஆன்ல சொல்லிட்டான்.